ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரியம் உபாஸ்பகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார். 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா, ஏகாதசி வருது. 2ஆம் தேதி அன்றைக்கி 2/7/2024 அன்றைக்கி ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள். கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோன்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு, நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை. அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, திருத்தியை, சதுர்த்தி அண்டு அமாவாசை, இந்த 3 திதிகளும் வந்துடுறது. எப்படி வருது அப்படின்னா, 4ஆம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ப நாள், ஏதாவது ஒரு நாழிகை 2 நாழிகை தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது சதுர்த்தி பார்த்தேன்னா சதுர்த்தசி பார்த்தேன்னா திரையோதசி, சதுர்த்தசி பார்த்தேனால் 14ஆம் நாள், அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி பார்த்தேனால் 54 நாழிகை 35 வினாழிகை இருக்குது. அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சு விடுறது. அதனால் 3 திதி வர்றது இந்த நாளில். நம்மளுக்கு பார்த்தேனால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கணக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை 60 நாழிகைன்னு சொல்லி, இந்த 60 நாழிகையில் 3 திதிகள் வந்ததே ஆனால் அது அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான். அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. ஏன்னால் கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அது தவிர தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது மதி கெடக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கங்களில் ஈடுபடுறது, அது தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அது தவிர யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னை நம்பி அவரை கொடுங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துடுத்தே ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது
அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாட்டி துவாதசி வேறு வருது, அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் ராசி சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து, உங்களுடைய ஏற்ற காலங்கள், இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள், அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்றா கொடுக்க முடியும் என்னால். அதற்கு உண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். கடக ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கே, எப்படி சார் இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டாலேயானால், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா வக்கரகதி அடைஞ்சாருன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்பொழுது முதல் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சந்திர பகவான் பார்க்குறார். இது ஒரு பெரிய ஏற்றம். குரு பகவானே 7ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிநாதன் சந்திர பகவான், குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறது, மகரத்தை பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கார். 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சூரியனும் அங்கே இருக்கிறதுனால சுப செலவுகள் இருக்கும். வரவிற்கு மேலே செலவு இருக்கும். ஒரு பக்கம் வரவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு மேலே செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தோன்னா வயல்வெளி, அதை தவிர இந்த நீச்சு, அதாவது வாய்க்கால், கம்மா, நீச்சு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்க, வயக்காடு வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இன்னும் செவ்வாய் 10ஆம் வீட்டில் பெரிய ஏற்றத்தில் இருக்கார், ஆட்சி பெற்று போயிருக்கார். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான், கேட்கவே வேண்டாம், நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். ஆனால் அதிகமாக வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. வியாபாரம் பண்ணுறவாளாக இருந்தாலும் பைசாவை அதிகமாக போடாதீங்க. உங்களோட பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வரும். அதை தவிர பாக்கியத்தை கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். அதாவது நிழல் கிரகம்ன்றதுனால எந்த நேரத்துலையும் உங்களை கவுக்கிறதுக்கு பார்ப்பார். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தாலே 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். அதாவது 3ஆம் இடத்தில் கேது பகவான் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். சிறு சிறு தடங்களை கொடுத்து அதன் மூலியமாக அதை படிப்பினையை கொடுத்து வெற்றியை கொடுப்பார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் அமையிறது. சந்திரமங்கள யோகம் அமையிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். ராசிநாதன் 10ஆம் இடத்தில், 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறது, ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த இடத்தில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 2ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். குரு சந்திர யோகம் அமையிறது. கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் அமையிறது. 11ஆம் இடம் அதீதமாக சுவப்பட்டு வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருந்தால் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. எது நினைத்தாலும் வெற்றிகரமாக முடியும்.
சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம், 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அது 4ஆம் தேதி சாயந்தரம் 5 மணியிலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது, உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பெரிய விசேஷம். 12ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதனும் 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கிறதும், 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதும் பணவரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது. பணம் வர்றதுக்கு மேலே செலவழியும். அதீதமான செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம், சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சந்திர பகவானாக இருக்கார், புதனோடு சேர்ந்துருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர்களுக்கு, எழுத்து பணியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு, கணிதம் அதிகமாக வாசிக்கக்கூடியவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு, லைப்ரரியனாக இருக்கிறவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதை நினைத்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளும் சிறு சிறு தடங்கள் வரும். அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அப்படின்றது சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.